குமார் அவசர அவசரமா எங்க விடுற? அதுவா காரு, எங்க ஸ்கூல்ல எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல ஒன் வேர்ட் எல்லாம் ஷார்ட் கட்டா சொல்லி தர போறாங்களா. அதை போய் உட்காந்து கேட்கலான்னு அவசரமா ஓடிட்டு இருக்கேன். எனக்கு எக்கனாமிக்ஸ் பாடம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உன் கூட நான் ஷார்ட் கட்டா படிக்கேன்டா. சரி வா, 2 பேரும் சேர்ந்து போய் படிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 1 இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒன் வேர்ட் எல்லாம் புரிஞ்சு படிங்க. இங்கி பிங்கி பாங்கின்னு வச்சு ஒத்தையரட்டையா படிக்காதீங்க. அப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா மறந்து போயிடும். இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பிரான்ச் ஞாபகம் வச்சுடுங்க. பிரான்ச்னா பிரிவு அல்லது கிளை. எக்கனாமிக்ஸ்ல 2 பிரான்ச் இருக்கு. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோனா சின்னது, சின்ன கிளை. மேக்ரோனா பெரியது. காயின் த வேர்ட் மேக்ரோ. மேக்ரோ அப்படின்னு சொல்ல வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? இந்த கொஸ்டினை எப்படி ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காயின் த வேர்ட் மேக்ரோ. மேக்ரோன்னு சொல்ற காயினை அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. மேக்ரோன்னு சொல்ற காயினை அறிமுகப்படுத்தினது ராக்னர் ஃபிக்ஸ், ராகன் ஃபிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. Who is regarded as father of modern macroeconomics? யாரு நாம மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட தந்தைன்னு சொல்றோம். மாடர்ன் மேக்ரோன்னு சொல்ற வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ஜேஎம் கீன்ஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஜேஎம் கீன்ஸ். ஐடென்டிஃபை த அதர் நேம் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதர் நேம் வந்தாலே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல அதர் நேம் அந்த வேர்டு வந்தாலே இன்கம் தியரி ஞாபகம் வச்சுடுங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் a study of aggregates. Aggregates means மதிப்பீடு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதை பத்தி படிக்கிறதுனா பொருளாதாரத்தின் மதிப்பீடுகளை பத்தி படிக்கிறது. ஸ்டடி வந்தாலே aggregate ஞாபகம் வச்சுடுங்க. Indicate the contribution of J.M. Keynes to economics. பொருளாதாரத்துல J.M. Keynesோட பங்களிப்பு என்னன்னா ஜெனரல் தியரி, பொதுவான கொள்கை. J.M. Keynes எப்பவுமே கான்ட்ரிபியூட் பண்ணதுல பொதுவா இருப்பாரு. J.M. Keynes கான்ட்ரிபியூட் வந்தாலே ஜெனரல் தியரி. A steady increase in general price level is termed as inflation. Price level increase ஆச்சுன்னா inflation அதிகமா இருக்கும். Identify the necessity of economic policies to solve the basic problem, to overcome the obstacles, to achieve growth. பொருளாதாரத்தோட தேவைகளான பிரச்சனைகளை சால்வ் பண்ணது. To overcome the obstaclesனா தடைகளை எல்லாம் தாண்டி போறது. தடைகளை எல்லாம் தாண்டி நம்மளோட வளர்ச்சி அடையுது. All the above நீ ஆன்சர் எழுதணும். Indicate the fundamental economic activities of an economy. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட அடிப்படையானது எது? ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன், உற்பத்தி மற்றும் வாங்குதல். ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்தாலே ப்ரொடக்ஷனையும் கன்சப்ஷனையும் ஞாபகம் வச்சுடுங்க. அதாவது பிசி. An economy consists of consumption sector, production sector, government sector, all the above. பொருளாதாரம் என்பது எதையெல்லாம் உள்ளடக்கியது? வாங்குதல், உற்பத்தி மற்றும் அரசாங்கத்தை சார்ந்தது. Identify the economic system where only private ownership of production. Private ownership வந்தாலே ஞாபகத்துக்கு வர வேண்டியது தனியார் முதலாளிகள். இந்த தனியார் முதலாளிகள் எதில் இருப்பாங்க? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. முதலாளித்துவ பொருளாதாரத்துல தான் தனியார் முதலாளிகள் இருப்பாங்க. கேபிட்டலிஸ்ட் வந்தாலே பிரைவேட் ஓனர்ஷிப். எக்கனாமிக் சிஸ்டம் ரெப்ரசென்டிங் ஈக்குவாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சோசியலிசம். பொருளாதாரத்துல ஈக்குவாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாலே ஞாபகம் வச்சிட வேண்டியது சமூக உடைமை, அதாவது பொது உடைமை, சோசியலிசம். எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக தான் ஈக்குவாலிட்டி. Who is referred as father of capitalism? முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் வந்தாலே ஆடம் ஸ்மித். The country following capitalism is. முதலாளித்துவ கொள்கைகளை பின்பற்றும் நாடு அமெரிக்கா. அமெரிக்காக்காரங்க எல்லாரும் முதலாளிகளா தான் இருக்க விரும்புவாங்க. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரினாலே USA. Identify the father of socialism. சமூக உடைமையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? காரல் மார்க்ஸ். சோசியலிசம் வந்தாலே ஞாபகத்துக்கு வர வேண்டியது காரல் மார்க்ஸ். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் காரல் மார்க்ஸ். கேபிட்டலிசம் கேப்பி ஞாபகம் வச்சுடுங்க. கேப்பியா இருந்தா நம்ம ஆடுவோம், அதான் ஆடம் ஸ்மித். சோசியலா இருந்தா நாம காருக்கு மார்க் போடுவோம், அதான் காரல் மார்க்ஸ். An economic system where the economic activities of a nation are done both by private and public together is termed as. பப்ளிக்கும் பிரைவேட்டும் டுகெதர் அப்படின்னு சொல்ற வேர்டு வந்தாலே ஞாபகம் வச்சிட வேண்டியது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதான் மிக்ஸ்ட் எக்கனாமி. பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் டுகெதர் இஸ் டேர்ம்ட் அஸ்
மிக்சட் எக்கனாமி. The country following socialism அப்படின்னு கேட்டா ரஷ்யா. மிக்சட் எக்கனாமிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா. Quantity of a commodity accumulated at a point of time is termed as. குவான்டிட்டினாலே கொள்ளளவு, ஒரு பொருளோட கொள்ளளவு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? சில வேலையில ஸ்டாக் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் விற்காத பொருளையெல்லாம் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்றோம். குவான்டிட்டி ஆஃப் ஏ கமோடிட்டி அக்குமுலேட்டட் இந்த வேர்டு வந்தாலே ஞாபகம் வச்சுட வேண்டியது ஸ்டாக். ஐடென்டிஃபை த ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஃப்ளோ எப்பவுமே ஃப்ளோயில் இருக்குது, சர்க்குலேஷன்ல இருக்குது. எப்பவுமே சர்க்குலேஷன்ல இருக்குது ஒரு மனுஷனோட இன்கம். ஃப்ளோ வேரியபிள்னு சொல்ற வேர்டு வந்தாலே ஞாபகம் வச்சுட வேண்டியது இன்கம். ஐடென்டிஃபை த செக்டர்ஸ் ஆஃப் ஏ டூ செக்டார் மாடல். டூ செக்டார் மாடல் வந்தாலே ஞாபகம் வைக்க வேண்டியது ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பிரின்ஸ். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறத டூ செக்டார் மாடல் சொல்றோம். வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள் ரெண்டும் சேர்ந்ததும் டூ செக்டார் மாடல். இந்த சர்க்குலர் ஃப்ளோ மாடல் that represent an open economy. ஒரு நாட்டோட திறந்த பொருளாதார கொள்கையில சர்க்குலர் ஃப்ளோ மாடல் இதை சொல்லுது. ஃபோர் செக்டார் மாடல். ஃபோர் செக்டார் மாடல்ல ஹவுஸ் ஹோல்ட், பிரின்ஸ், கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டார் இந்த நாலு அடங்கும். சர்க்குலர் ஃப்ளோ மாடல் அப்படி வந்தாலே ஃபோர் செக்டார் மாடல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னா ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்னாலும் ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஜேஎம் கீன்ஸ். Who coined the word macro அப்படி வந்தாலே ராக்னர் ஃபிக்ஸ் ஞாபகம் வச்சுடுங்க. காயின் அப்படி வந்தாலே ராக்னர் ஃபிக்ஸ். ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் காரல் மார்க்ஸ். ஜேஎம் கீன்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஜெனரல் தியரி. ஜேஎம் கீன்ஸ் எல்லாருக்கும் பொதுவான கருத்துக்களை சொன்னாரு. புக் இன்சைட்லேருந்து ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின். Who coined the word globalism? மான்ஃப்ரெட் டி ஸ்டெக்கர். குளோபலிசம் அப்படின்னு சொல்ற வேர்டை எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா 2002. குளோபல் அப்படி வந்தாலே மான்ஃப்ரெட் அப்படின்னு வச்சுடுங்க. Who coined the word globalism? மான்ஃப்ரெட் டி ஸ்டெக்கர். அடுத்த முக்கியமான புக் இன்சைட் ஒன் வேர்டு கொஸ்டின். Name the books written by J.M. Keynes. J.M. Keynes எழுதப்பட்ட புத்தகங்கள். General Theory of Employment. Interest in Money. It was published in the year 1936. J.M. Keynes எழுதப்பட்ட புத்தகங்கள் General Theory of Employment, Interest in Money. What is the meaning of the word macro? Macro means large. Macroனாலே மிகப்பெரியது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் லெசன் 2ஓட ஒன் மோர் கொஸ்டினை ஷார்ட்கட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.